மதுராந்தகத்தில் ஆர்ஆர் ஹவுசிங் 6.0 விற்பனை அறிமுக விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. சென்னை ஆர்ஆர்ஆர் குழுமத்தின் புதிய வீட்டுமனைகள் விற்பனை விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதுராந்தகம் அருகே புதிய வீட்டுமனைகள் விற்பனைக்காக காத்திருப்பதாகவும், தற்போது வாங்க துவங்கினால் வருங்காலத்தில் அதிக லாபம் மிக்க முடியும் என்றும் ஆர்ஆர் குழுமத்தின் தலைவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்தார். இந்நிகழ்வில் அதிக விற்பனை செய்த நபர்களுக்கு கார்கள் பரிசளிக்கப்பட்டது. கார்களை பரிசாக பெற்றவர்கள் நிறுவன அதிபருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வின் போதும் புதிய மனைப்பிரிவை வாங்குவதற்கு பலர் போட்டியிட்டுக் கொண்டு முன்பணம் அளித்தனர். இதனால் அரங்கில் கரகோஷம் எழுந்தது. இந்த விழாவில் சிறப்பிக்க வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி 1800 போகக்கூடிய இடத்துல நான் கொடுக்கக்கூடிய பிரைஸ் என்ன இருந்ததுன்னா ஒரு 1400 கொடுக்கலாம் தான் முடிவு வச்சிருந்தேன். ஆனா ட்ரிபிள் ஆர் ஃபேமிலினா ஒரு தனித்துவமான ரேட் இருக்கும். யாருக்கிட்ட வேணாலும் நீங்க தைரியமா போய் சொல்லக்கூடிய ஒரு பிரைஸா இருக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ட்ட ₹1 கூட கை நீட்டி யாருமே கஸ்டமர்ட்ட கமிஷன் வாங்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. அதனால தெளிவான ஒரு விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரே காரணத்தினாலதான் நம்ம நேரடியா உங்கள்கிட்ட கொடுக்கறதுனால ஒரு பெஸ்ட் பிரைஸ். இன்னைக்கு சென்னையில என்ன குவாலிட்டி கொடுத்தா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் மதிப்புல உள்ள ஒரு சைட்டுக்கு என்ன கொடுத்தா அதை கொடுப்போமோ, நான் இதுல உங்களுக்கு என்ன ரேஞ்சில் கொடுத்துருக்கேன் கேட்டீங்கன்னா வெறும் ₹6,60,000 இருந்தாலே இப்படியாப்பட்ட சைட்ல நீங்க ஒரு சொத்து வாங்கிடலாம். வெறும் ₹6,60,000 இருந்தாலே கைத்தட்டல் கம்மியா இருந்ததுனால ₹9,60,000 மாத்தலாம்னு. ஓகே, தேங்க்யூ. இப்போ ₹6,60,000 தான், ரைட்? சோ ரேட் பாத்தீங்கன்னா ₹1,100 உங்களுக்காக ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொடுத்துருக்கேன். சோ நல்லா கைத்தட்டலாமே. பாருங்க, கைத்தட்டல் கூட கேட்டாதான் கிடைக்குது. அப்புறம் பணம் எப்படி ஈஸியா கிடைச்சிடும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. எத்தனை வருஷம் சொல்லி கொடுத்தாரு? பல வருஷம் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரு. ரைட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ பிரைஸ் உண்மையிலே சொல்றேன், ஆனஸ்டா சொல்றேன். அந்த ஃபேஸ் ஒன்ல தான் ₹1,100, கொஞ்சம் பக்கத்துல இருக்குது. அப்படியே எல்லாமே ஒரே பார்ட் தான் இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலர்ல ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருப்பாங்க, பார்க்கும் கைக்கு வரும். ₹1,075. ஒயிட் கலரா இருந்து அப்படின்னா ₹1,050 தான் சதுரடியோட ரேட். புரியுதுங்களா? கவர்மெண்ட் மதிப்பே இன்னைக்கு ₹1,000 வரைக்கும் அந்த ஏரியாவில் போயிட்டு இருக்குங்க. நான் அங்க ஓல்டு சர்வேல இருந்த ரேட்டு ₹700 கவர்மெண்ட் மதிப்பே அந்த இடத்துல நாம வச்சுங்க. மார்க்கெட்டோட மதிப்பு வேற. சோ பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான். ஓகே, அந்த பிரைஸ்ல நம்ம வந்து கொடுத்துடலாம். சோ எந்த மாற்றம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே பெரிய லெவல்ல சாதிக்கணும், பெரிய லெவல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணுற எண்ணங்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்றோம்னு நான் நினைக்கிறேன். இங்க ஜெயிச்சவங்க அத்தனை பேர்கிட்ட நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேர்கிட்ட நம்ம போய் பேசி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கிட்ட விஷயம், நான் கத்துக்கிட்ட விஷயம், ஒரு சில விஷயம் அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்ட விஷயத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்து நான் முடிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு தோணும் வாழ்க்கையில வந்து என்னால ஜெயிக்க முடியல, சாதிக்க முடியல அப்படின்ற அந்த எண்ணம் திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பழகிற நட்புகள், அவங்க பார்த்த அந்த ஃபெயிலியர்ஸை பார்த்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் பார்த்த ஒரு சில பேர்கிட்ட இந்த கத்துக்கிட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்னே ஒன்று மட்டும் தான், வாழ்க்கையில எப்படியாப்பட்டவங்களும் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என் வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் ஜெயிப்பனான்றத ஒரு நாள் நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. நான் ஜெயிப்பனா அப்படின்றத யோசிச்சு பார்த்ததே கிடையாது. என்னுடைய இலக்கை மட்டும் நான் தீர்மானிச்சேன். என் வாழ்க்கையில ஒரு தெளிவான ஒரு இலக்கை நான் ஃபர்ஸ்ட் தீர்மானிச்சேன். அந்த இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் சுயநலமா சொன்ன ஃபர்ஸ்ட் என்ன, நான் என்னுடைய லைஃப்ல எப்படியாவது என்னை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி, என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். யாருடைய எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம நான் வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணம் குறிக்கோள் எனக்குள்ள இருந்துச்சு. அது ஒண்ணுதான் இருந்துச்சு. அப்ப எனக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய தோல்விகள். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இந்த தொழில நான் நிக்கணும்னு வச்சுக்கலாம், 15-17 ஆண்டுகள் மேல நான் வந்து ஆச்சு அப்படின்னா, நான் அதிகமான சக்சஸ் அடைஞ்சேன் அப்படின்றத விட அதிகமான ஃபெயிலியரை சந்திச்சேன் அப்படின்றதா உண்மை. அதிகமான ஃபெயிலியரை சந்திச்சிருந்தா உண்மை. புரியுதுங்களா? ஆனா எப்படி அந்த இடத்துல வந்து நின்று திரும்பி பார்த்தேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், எவ்வளவு தூரம் கீழே வந்தாலும் நான் எழுந்திருக்கிறது சோம்பேறித்தனம் பட்டதே கிடையாது. எவ்வளவு தூரம் அடிபட்டாலும் எழுந்திருக்கிற சோம்பேறித்தனம் பட்டதே கிடையாது. வீழ்ந்து அடுத்த நிமிஷம் எழுந்துருவேன். புரியுதுங்களா? வீழ்ந்து அடுத்த நிமிஷம் எழுந்துருவேன். ஐயோ முடியலையே யோசிக்கவே கிடையாது. யார் ஒருத்தவங்க வாழ்க்கையில முயற்சி செஞ்சுக்கிட்டே ஒருத்தர் இருக்காங்களோ நிச்சயமா வாழ்நாள் அவங்க வெற்றி அடைஞ்சே தீரணும். யாருக்கு அந்த முயற்சின்ற ஒரு விஷயம் இல்லையோ அவங்களால எப்படியாப்பட்ட செஞ்சு முடியாதுன்னு சொல்லலாம்.
முடியலாம். ஆனா முயற்சி செஞ்சுக்கிட்டே ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா முடியாதுன்ற விஷயத்த கூட நம்மளால முயற்சி செஞ்சனா ஒரு நாள் அந்த விஷயத்தை அடைஞ்சே தீர்மா. எந்த மாற்றம் கிடையாது. ஒரு நேரத்துல பைக்ல போனோம்னா கார்ல என் வீட்டு வாசல்ல எனக்கு கார் நிக்கணும், நான் உழைச்சு நிப்பாடணுன்றத நான் முடிவு பண்ணேன். அது கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது, புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு நின்னுச்சா இல்லையான்னு கேட்டா 100% நின்று இருக்கு, புரியுதுங்களா? அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இன்னைக்கு நான் சம்பாதிச்சு இன்னைக்கு ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆசை வந்துருச்சு. என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சில நண்பர்கள் சார மாதிரியான நிறைய பேர் வந்து பேசினாங்க, இதே மாதிரி மேடையில பேசினாங்க. நான் எடுத்துக்கிட்டேன், கத்துக்கிட்டேன், நான் உழைச்சேன், நேர்மையான முறையில உழைச்சேன்றதுல ஆனஸ்டா சொல்லுவேன், புரியுதுங்களா? நேர்மையான முறையில உழைச்சேன். இந்த மேடையும் இந்த களமும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு, புரியுதுங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நேர்மையா உழைச்சதுனாலையும் நான் ஒழுக்கமா இருந்ததுனால மட்டும்தான் இந்த கடவுள் இந்த இடத்துல இந்த வாய்ப்பை என்ன தக்க வச்சிருக்கான்றத முழுசா நம்புறேன், புரியுதுங்களா? இப்போ நான் முடிவு பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே எனக்கு என்ன ஒரு ஆசை வந்துச்சுன்னா, உண்மையிலே வாழ்க்கையில பெரிய லெவலில் சாதிக்கணும்ன்ற எண்ணம் குறிக்கோள் நிறைய பேருக்கு இருக்கு, புரியுதுங்களா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார், யாருக்கிட்டையும் நான் கையை வந்து நிக்க மாட்டேன் சார். இன்னொருத்தருடைய சப்போர்ட் நான் எதிர்பார்த்து இருக்கிறது நான் தயாரா இல்ல, நான் உழைக்க தயாரா இருக்கேன் சார். அப்படி யாரெல்லாம் இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கீங்களோ ஒரே ஒரு அஸ்லம் சார், அதிகபட்சம் என் கூட ஒரு 6 மாசம் யாரெல்லாம் டிராவல் பண்ண தயாரா இருக்கீங்களோ இங்க இருக்கிற அத்தனை பேருடைய பொருளாதாரத்தையும் மாற்றக்கூடிய சூழலை அந்த வாய்ப்பை நான் தர தயாரா இருக்கேன். அவ்வளவுதான். என்ன சார் பண்ணணும்? ஒரே ஒரு தகுதி தான் உங்கள்கிட்ட. எக்காரணம் கொண்டு நான் ஆரம்பத்தில் சொன்னதான் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணணும்னு ஆசை கண்டிப்பா இங்க இருக்க கூடாது. ரியல் எஸ்டேட் ஒரு நேர்மையான முறையில ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் சரியா பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட நான் காலம் எடுத்து வச்சேன். இன்னைக்கு ஒரு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய லெவல்ல இன்னைக்கு சாம்ராஜ்யம் படைச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய ஒழுக்கம், ஒரு சிஸ்டம், நம்மளுக்கு நேர்மையா, வேற ஒண்ணுமே இல்லை. ரைட்டா இல்லையா? அதனால என்ன சொல்றேன்னா, சார் என் வாழ்க்கையில எங்க அம்மா சப்போர்ட் பண்ணல, எங்க அப்பா சப்போர்ட் பண்ணல, எங்க மாமா சப்போர்ட் பண்ணல, இன்னும் நான் வேலை வந்திருப்பேன். எங்க மாமியார் சப்போர்ட் பண்ண தம்பி நல்லா இருக்கும், என் தம்பிக்கு சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நீங்க சொல்லவே கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், புரியுதுங்களா? இன்னொருத்தவங்க நீங்க எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. கடவுள் நம்ம கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமே இந்த உருவம், இந்த கடவுள் கொடுத்த பெரிய பொக்கிஷம் இருக்கு. நம்மகிட்ட ஆரோக்கியம் இருக்கு, கைகால் நல்லா கொடுத்துருக்காங்க கடவுள், புரியுதுங்களா? நான் ஒண்ணே ஒண்ணுதான், எனக்கு அந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் தூக்கி ஓட வைங்க. உங்க குடும்பத்துல சில பேர் இங்க பெரியவங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க வீட்டுல உங்க பையன் மாதிரி நினைச்சீங்க, உங்க வீட்டுல இந்த பிரதர் மாதிரி நினைச்சீங்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு ரூபாய் முதலீடு போட வேண்டாம், புரியுதுங்களா? நான் உங்களுக்காக முதலீடு போட தயாரா இருக்கேன், புரியுதுங்களா? எனக்கு என்ன ஒரு ஆசைனா, நான் திரும்ப சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் தெரியுமா? இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து அதன் மூலமா நமக்கு ஒரு 10 ரூபா வருதுன்னா தைரியமா சம்பாதிக்கலாங்க. காலம் தூக்கிட்டு பிசினஸ் பண்ணாங்க, நீங்க சொத்து கொடுக்க அப்படின்னா எனக்கு ஒரு 10,000 லாபம் இருக்கும், நான் கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு பண்றதுனால. ஆனா ஒவ்வொருத்தரையும் ஒரு கோடீஸ்வரன் ஆக்குறன்ற மிகப்பெரிய சந்தோஷம் வேற பத்திரத்தை கொடுப்பேன், புரியுதுங்களா? நீங்க கோடீஸ்வரங்க, நீங்க மேலும் 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 கோடீஸ்வரன் ஆக போறீங்கன்ற உங்களுடைய இஷ்டத்தை பத்தி என்னோட இஷ்டத்தை பத்தியும் மனசார பிரேயர் பண்ணி கொடுப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் தெரியுமா? உலகத்திலேயே சிறந்த ஒரு தொழில் தெரியுமா? இன்னொருத்தவங்களை சந்தோஷமா படுத்தி அதுல இருந்து ஒரு 10 ரூபா நம்ம கிடைக்குதுன்னா அந்த 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுல பெருமை அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை, புரியுதுங்களா? ஆனஸ்டா சொல்றேன். அதனால உங்கள்ட்ட ஒரே விஷயம் தான், எனக்கு அந்த சப்போர்ட் இல்லை, இந்த சப்போர்ட் இல்லை, இந்த சூழ்நிலை தூக்கி ஓட வைங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைய உங்க தம்பியை நினைச்சீங்க, உங்களுக்காக நான் இருக்கிறேன், புரியுதுங்களா? இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நம்ம வேலைக்கு போனோம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கணுன்றதை தாண்டி நம்ம சம்பாதிச்ச ஒரு லெவல் வந்து நம்ம ஒரு 10 பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட நீங்க வந்து யாரெல்லாம் வர தயாரா இருக்கீங்களோ அவங்க மட்டும் கையை பிடிங்க. உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கேன். இங்க இருக்கிற அத்தனை பேரையும் மிகப்பெரிய பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமா நான் உருவாக்க தயாரா இருக்கேன், புரியுதுங்களா? ஏன் திரும்ப இதை ஆனஸ்டா சொல்றேன், இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நான் கார் வாங்கியிருக்கேன், 1-4 கார் நான் உழைச்சி நேர்மையான முறையில கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸ் நேர்மையான முறையில கட்டி இன்னைக்கு வளர்ந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், புரியுதுங்களா? அதுல எந்த ஒரு நான் மாற்றமும் கிடையாது, ஆனஸ்டா நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு பொருளாதாரத்தில் அடுத்த கடத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு 10 பேர் இன்னைக்கு கார் எடுத்திருக்காங்க, புரியுதுங்களா? அவங்க அத்தனை பேர் இங்க வரக்குள்ள எப்படி வந்தாங்க, இன்னைக்கு எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 10 பேர் கார் எடுத்திருக்காங்க சொல்றேன்ல, ஒரு 10 பேர் கிட்ட நெருக்கி உங்களுடைய அனுமதியோட இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுக்குறீங்களா? அவங்க வெல்கம் பண்ணலாமா? வணக்கம். ட்ரிபிள் ஆர் ஹவுசிங்கோட மற்றொரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு லான்ச்சிங் சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் இன்றைக்கி வந்து ரொம்ப வெகு சிறப்பாக நடந்தது. இதுக்கு வாடிக்கையாளரான அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ட்ரிபிள் ஆர் ஹவுசிங்கில்
இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வந்து ஒன்றா வந்து இந்த லான்ச்சிங்கில் பங்கேற்றுறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த லான்ச்சிங்கில் பார்த்திங்கன்னா அதாவது இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படி மண்ணாவது சொந்தமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற விதமாக இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு RRR ஹவுசிங் மூலியமாக ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சரியாக ஒரு லீகல் கிளியரான டாக்குமெண்ட்டை சரியான ஒரு சொத்தை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இதில் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லான்ச்சிங் நம்ம பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு RRR ஹவுசிங்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் சொல்லணும். இன்றைக்கி கடந்த ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டுகளில் சர்வே எடுக்கும்போது RRR ஹவுசிங்கோட ரொம்ப நேர்த்தியாக பண்ணுற ஒரு காரணத்தினாலையும் நிறைய பேருக்கு சொத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காகவும் இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு பொருளாதார மாற்றத்துக்காக ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை போகணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பொருளாதார வாய்ப்பை உருவாக்கி ஒரு சிறந்த தொழிலதிபராக உருவாக்கணுன்றது என்னுடைய ஒரு கனவு. ஏன்னா நான் வந்து ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ்லேருந்து பிறந்து வளர்ந்தவன். இன்றைக்கி கடவுளோட ஆசீர்வாதத்தில் இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த தொழிலிருந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கிடச்சிருக்கு. அது RRR ஹவுசிங் மூலிமா கொண்டு போய் சேர்த்துருக்குன்றதுல ரொம்ப சந்தோஷம். அந்த அடிப்படையில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்கில் இன்றைக்கி RRR ஹவுசிங்கோட ஒரு அடுத்த விஷயத்தை பரிமாற்றத்தை கொண்டு போய் சேர்த்ததுக்காக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப மனநிறைவோட ஒரு சந்தோஷத்தோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.